Hi friends, welcome back to my channel வெள்ளூர் தமிழன் ஈவெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1.5 கப் பாசுமதி ரைஸ், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். இதுக்கு வெஜிடபிள்ஸ் ஒரு கேரட், கொஞ்சம் பீன்ஸ், கொஞ்சம் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சு ஒரு 50 ml ஆயில் விட்டுக்கிறேன். சூடானதும் நம்ம இந்த பிரியாணி ஸ்பைசஸ் இதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2 to 3 மினிட்ஸ் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினாவை இது கூட சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெட் சில்லி பவுடர் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவு தயிர் இதில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம இப்போ சேர்த்துடலாம். 1.5 கப் ரைஸ் எடுத்துருக்கிறதுனால நான் 3 கப் தண்ணி இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். நம்ம உப்பு இப்போ செக் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ½ லெமனை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம கழுவி ஊற வச்சிருக்கிற பாசுமதி ரைஸ் இதில் சேர்த்துடலாம். ரைஸை போட்டுட்டு நம்ம லேசாக கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ குக்கர் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்குது நம்ம வெஜிடபிள் பிரியாணி நம்ம திறந்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரைஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. இதை நம்ம லேசாக அப்படியே நம்ம இதை கிளறி விட்டுக்கலாம். இது மேலே லேசாக நம்ம கொத்தமல்லி, புதினாவை நம்ம ஆட் பண்ணிவிட்டு
இது நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நாம் சிம்பிளாக எப்படி வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுன்றதை பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வெல்லூர் தமிழன் ஈவெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.